ஹலோ, வணக்கம். நம்ம வீட்டில் பலதரப்பட்ட உறவுகள், நண்பர்கள் இருப்பாங்க. ஒரு சிலர் உண்மையான அன்போட, பாசத்தோட பேசுவாங்க. ஒரு சிலர் அவங்களுக்கு எதனா தேவை, அவங்களுக்கு எதனா காரியம் நடக்கணும் அப்படின்னா மட்டும்தான் பேசுவாங்க. அவங்கக்கிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. ஏன்னா, நம்மகிட்டேருந்து எல்லா மெசேஜும் வாங்கிடுவாங்க. என்னென்ன நம்மளோட இன் அண்ட் அவுட் எல்லாத்தையும் என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க. அவங்க தேவைக்கு உண்டானத வார்த்தைகள், அந்த செயல்கள் கிடைச்சிடுச்சுன்னா, அப்படியே அதோட கை கழுவிடுவாங்க நம்மள. என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. நம்ம ரோட்ல போயின்னே இருப்போம். என்னன்னு கூட கண்டுக்க மாட்டாங்க. ஆனா, அவங்க தேவைக்கு மட்டும் தான் நம்மகிட்ட வருவாங்க. நம்மகிட்ட பேசுவாங்க. ஸோ, அவங்ககிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. ஜாக்கிரதையான்னா, ஜாக்கிரதையா பேசணும். மற்றபடி ஒண்ணும் இல்ல. ஏன்னா, அவங்க நம்மகிட்ட இருந்து மெசேஜ் கறக்கிற டைப்புன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ, அவங்களுக்கு என்ன தேவை? நம்மளால முடியுமா? முடியாதா? அப்படின்றத மட்டும் நம்ம பேசிட்டு, அவங்கள டப்புன்னு நம்ப அதுலேருந்து கட் பண்ணிக்கணும். அதேபோல நம்ம பேசினே இருக்கும்போது ரொம்ப டார்ச்சர் குடுக்குறவங்களும் வருவாங்க. அவங்ககிட்ட நாம்ப என்னதான் எக்ஸ்ப்ளைன் பண்ணாலும் ஏத்துக்க மாட்டாங்க. அந்த இடத்த விட்டு விலகி போயிடலாம். அப்போ டென்ஷனே ஆகாது, நம்மளுக்கு சண்டையும் வராது, மனஸ்தாபங்களும் வராது. அவங்க பேசுறதுக்கு நம்ம மதிப்பு கொஞ்சம் கம்மியா குடுக்குறோம்னு எடுத்துன்னு போயின்னே இருந்துடலாங்க. கரெக்ட் தானுங்களே? ஓகே.